வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிஆர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கிரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மழை பெய்யக்கூடிய இரவு, தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் ராமசாமின்னு ஒரு பெரியவர், கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு இருக்கும். அவருக்கு நிறையா சொத்துக்கள்லாம் இருக்குது, பணம், நிறையா நிலம். இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாய்கள்லாம் நிறையவே வச்சுருந்தாரு. இது எல்லாத்தையுமே வந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பெட்டி அதெல்லாம் வச்சு பூட்டி பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தார். இவரோட குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு யாரையுமே நம்ப மாட்டார். கொஞ்சம் சிடுமூஞ்சித்தனமா இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பார். இந்த விஷயம் வந்து ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இந்த பெட்டியில் தான் வந்து எல்லாமே வச்சுருக்காரு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. இவர் நிறைய பணக்காரரு அப்படிங்கிற தாட்டில் வந்து இவரை பொறாமையோட வந்து ஊர் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் சரியான மழை, இடி மின்னலுமா இருக்குது. எல்லாருமே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் ராமசாமி வீட்டில் மட்டும் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக ஒரு 9 மணி இருக்கும் நைட்டு. அவரோட ராமசாமி வீட்டுக்கு ஒரு பையன் வராரு. அந்த பையன் வந்து வெளியில் உள்ள கேட்டை திறந்து ராமசாமி வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அந்த போகிறத வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டாரு. ஆனால் அவருக்கு சரியாக கண்ணு தெரில, யார் போகிறான்னு தெரில. ஆனால் யாரோ ஒரு ஆள் வந்து ராமசாமி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படி மட்டும் தெரியுது. அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க ஊரில் உள்ள எல்லாருமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விடிய காலையில் போய் பார்க்குறாங்க. ராமசாமி வந்து எப்போவுமே வீட்டை சாத்தி தான் வச்சுருந்துருப்பார். ஆனால் இந்த டைம் வந்து திறந்துருக்கு. யதார்த்தமாக போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. வெளியிலலாம் லைட் எரியவும், என்னாச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. உள்ளே எட்டி பார்த்தா ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமி அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு. எந்த ஒரு மூண்டும் இல்லை, எந்த ஒரு மூச்சு இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் கிடையாது. உடனே இந்த விஷயம் ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு, ஊர்க்காரங்க எல்லாருமே ராமசாமி வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிட்டாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப அமைதியாகவே இருப்பார். ஆனால் எல்லா விஷயத்தையும் தோண்டி எடுத்துருவார். சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கக்கூடிய ஆள் தான் இவர். வந்து ராமசாமி வீட்டில் வந்து அவரோட பாடியை பார்க்குறாரு. பாடியை சுற்றி எல்லாமே லைன்லாம் மார்க் பண்ணிவிட்டு எதுவும் எவிடன்ஸ் கிடையாது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது கொலை தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து ரத்தம் அவ்வளோ பேருக்கு ஏதோ ஒன்று எடுத்து தலையில் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. மர்டர்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ராமசாமி வீட்டை ஃபுல்லாகவே செக் பண்ணுறாரு, சர்ச் பண்ணுறாரு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்குமா, மாட்டுமா சிக்குமான்னு பார்க்குறாரு. வீட்டை சுற்றி பார்க்குறாரு. வீட்டில் எந்த ஒரு பொருட்கள் உடைஞ்ச மாதிரியோ இல்லை செவறுகள் உடைச்ச மாதிரியோ எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இது திருட்டு கேஸ் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படின்னா கொலை பண்ணது யார், எதுக்காக பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த பக்கத்து வீட்டில் இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அவர் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், சார் நேற்று நைட்டு 9 மணி போல் ஒரு ஆள் வந்து இவர் வீட்டுக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே போனாரா என்னன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு. இந்த குழு போதுமே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. தெருலலாம் வச்சுருப்பேன் சிசிடிவி கேமரா. அதை போய் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணுறப்போ அவரோட ராமசாமி வீட்டுக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தம்பி மயன் அருண் அப்படி சொல்லக்கூடியவங்க. அப்படி ஊரில் விசாரிக்கும் போது என்ன தெரியப்படுதுன்னா, இவங்களுக்குள்ளே வந்து சொத்து பிரச்சனை இருந்துச்சு சார் முன்னாடி இருந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அருணை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாரு அருணை. அருண் கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் அதை நோட் பண்ணார். கடைசியாக உன் மாமாவை எப்போ பார்த்தேன்னு இன்ஸ்பெக்டர் அருண்கிட்ட கேட்குறாரு. சார் நான் மாமாவை பற்றி 2 நாள் ஆச்சு சார் அப்படின்னு வந்து அருண் சொல்கிறான். இவன் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவனோட பாடி லாங்குவேஜ், அவனோட பிஹேவியர், அவனோட கண்ணு எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவன் ஷூ போட்டு வந்தான். அவன் ஷூவில் வந்து சில மண் ஒட்டி இருந்துச்சு. அதை வந்து நோட் பண்ணார். ஏன்னா இந்த மண்ணும் ராமசாமி வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய மண் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. உடனே இன்ஸ்பெக்டர் அருண்கிட்ட சொல்கிறாரு, ஃபுட்டேஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு, அதில் நீ ரெக்கார்ட் ஆகிருக்க, ராமசாமி வீட்டுக்கு நீ போயிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அருண் அப்படியே பயந்து போய் குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே இன்ஸ்பெக்டர் ரொம்ப அமைதியாக, சொல்லு அருண், என்ன நடந்துச்சு அப்படின்னு அருண்கிட்ட கேட்குறப்போ அருணை தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் சார், நான் மாமா வீட்டுக்கு போனேன். ப்ராப்பர்ட்டி பற்றி ஆர்குமெண்ட் நடந்துச்சு. கோபத்தில் அவர் என்னை தள்ளிட்டாரு. உடனே எனக்கு கோவம் வந்து நான் அவரை லேசாக தான் தள்ளி விட்டேன். ஆனால் எதிர்பாராமல் இருந்து அவர் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு அவருக்கு. அதோட நான் பயந்து ஓடிட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அருண் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறான். உடனே இன்ஸ்பெக்டர் வந்து கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சார். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ராடால் அடித்து தான் வந்து ராமசாமி இறந்துருக்காரு அப்படின்னு வந்துருக்கு. இவருக்கு இன்ஸ்பெக்டர் ஒரு சந்தேகம் வருது. இவன் தள்ளி விட்டானா எப்படிடா, நார்மலாக தலையில் லேசாக தான் அடிபடும், ஆனால் ராடால் அடித்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு யோசிக்கிறப்போ இன்னொரு விஷயம் கிளிக் ஆகுது. ராமசாமி வீட்டில் கிளாஸில் வந்து இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. அதாவது அருண் ராமசாமி போக வேற ஒரு ஆள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு கிளாஸில் இருந்துச்சு. அதை வந்து நோட் பண்ணார். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் புரியுது, அப்போ அந்த நைட்டு வந்து வீட்டில் 2 பேர் இல்லை 3 பேர் இருந்திருக்காங்க. ஒன்று அருண் வந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்திருக்கணும், இல்லை 3 பேருமே ஸ்பாட்டில் இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அருண் சொல்கிறத பார்த்தா இது உண்மையாக தான் தெரியுது. ஏன்னா அவன் அழுகுறான், பதட்டப்படுறான், பாசம் இருக்கும், சொத்து ப்ராப்பர்ட்டி. இது எல்லா ஆங்கிலையும் யோசிக்கும் போது அருண் அவரை தள்ளி விட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து கேஸ் பண்ணுறாரு. ராமசாமிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பான்.
ஸோ அவனை பற்றி ஊரில் விசாரிக்கும் போது அவன் நல்ல பையன் சார், எதுவும் பண்ண மாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னனால அவர் வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்கல, விவசாயம் விட்டுட்டாரு. ஸோ அருண் உள்ள வந்தோடனே அந்த வேலைக்கார பையனை வந்து இவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. இப்போதான் இவருக்கு பெரிய டவுட்டே வருது. ஸோ அந்த வேலை பார்த்த பையன் பேர் கார்த்திக். அவன் வந்து 2 நாளாவே ஆள் இல்லை. ஸோ அந்த கார்த்திக்ங்கிற பையன் அடுத்த நாள் காலையில இருந்தே அவன் காணாமல் போயிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு போலீஸ் வந்து அவனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சி விசாரிச்சிக்கிறப்போ அவன் எதுவுமே சொல்லலை ஆரம்பத்தில். ஆனால் சில எவிடன்ஸ் காட்டும்போது அவன் பயந்துட்டான். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம் சார், அருண் அவங்க மாமா பார்க்க வந்தான். அங்கே ஒரு பிரச்சனையாச்சு, 2 பேருக்குமே சண்டை வந்துச்சு. இவன் தள்ளி விட்டுட்டான். அவர் போய் கீழே விழுந்து தலையில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அருண் வீட்டை விட்டு ஓடிட்டான். இதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அவர்கிட்ட வந்து நிறையா காசு, நிறையா பணம்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டு நான் ஓடிடலான்னு நினச்சேன். அதை எடுக்க போகிறப்போது தான் இவர் ராமசாமி பார்த்துட்டாரு. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ஒரு இரும்பு ராடு எடுத்து அவர் தலையில் நான் அடிச்சிட்டேன். அதில் அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கார்த்திக் சொல்கிறான். அப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு ஒன்று புரியுது. அருண் செஞ்சது மர்டர் கிடையாது. அதை யதார்த்தமாக தள்ளி விட்டுருக்கான். அவரை அப்போ விழுந்து அவர் இறக்கல. இவன் திருட போய் தான் ராடு எடுத்து அடித்து இறந்துருக்காரு அப்படின்னு முடிவுக்கு வர. ஸோ இவன் தான் அடித்து கொண்டிருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். கடைசியாக அந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய அறிவின் மூலம் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாரு. உண்மை சில நேரம் மறைந்து கிடைக்கலாம், ஆனால் அது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ், த்ரில்லர் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் அடிக்கடி போடப்படும். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோ நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதுவரை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.